சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிரக நிலையில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் இந்த ஜூன் மாதம் முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்குதுங்க. ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடக ராசியில் நுழைகிறாரு. ஜூன் 15 சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆனி மாதம் தொடங்குதுங்க. ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசியில் நுழைகிறாரு. ஜூன் 22 புதன் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஜூன் 29 புதன் கடகராசியில் வக்ர நிலையில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேது மற்றும் சுக்கிரனினுடைய இணைவு அப்படிங்கிறது பல விதங்களில் அசுப பலன்களை ஏற்படுத்துகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சியும் சரி, ராகு பகவானினுடைய பெயர்ச்சியும் சரி, சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் சரிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில் இருக்கிறது. மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கு. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்துடன் நீங்கள் இந்த காலகட்டத்தை நகர்த்தி செல்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் எதுலேயுமே நீங்கள் முதல்ல இருக்கணும் அப்படின்னே நினைப்பீங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வேகத்தை விட விவேகமாக செயல்படுவது தங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தலாம். பணவரத்து எதிர்பார்த்ததை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சுமாரான பலன்களை தாங்க கொடுக்கும். அதே நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு வெற்றியை கிடைக்குங்க. மற்றவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள். அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லை வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கவும் நேரிடலாம். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப நல்லதுங்க. சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில மனஸ்தாபங்கள் அவ்வப்போது அகலவும் ஆரம்பிக்கும். அதனால கவனமாக எதையுமே பேசுறது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தருங்க. அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமா செயல்படுறது தான் உங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாகவே இருக்குங்க. அதே நேரம் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்களும் நடக்கலாம். அதனால் ரொம்பவே உஷாராக இருக்க பாருங்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் கலைத்துறையினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்பாலினத்தாரிடம் பழக்கும்போது ரொம்பவே உஷாராக இருங்க. கவனமாக செயல்படுங்க. நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கலாம். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடிய காரியங்கள் தள்ளி போகத்தாங்க செய்யும். உங்களுக்கு வேலை அலைச்சல், வேலை பளு, வீண் மனஸ்தாபங்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க. மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது. அதே நேரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வீண் மனக்கவலை உண்டாகுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அலைச்சல்களால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலையும் உருவாகலாம். பணவரவு இருக்கும். இருந்தாலும் வாக்குவன்மையால் காரிய அனுகூலங்களும் ஏற்படலாம். அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படத்தான் செய்யும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவினங்கள் அதிகரிக்கலாம்.
சொல்லலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்கள் செல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய அளவில் நீங்கள் கோபப்படுவீங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம். கவனமாக எதையுமே கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் வரலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. தங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை தரும். அதே நேரம் விழுப்பறையாக இருந்த நிலைகள் மாறி ஓரளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். சுபகாரிய நிகழ்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கு தடையின்றி நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகளில் தடையில்லாமல் ஒதுங்கி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நன்மையையும் ஏற்படுத்தலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பண வருவாயில் பார்த்தீங்கன்னா சிறு கால தாமதம் இருக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பதவிகள் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு உருவாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. இருப்பினும் கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும். செலவுகளும் அதிகரிக்கலாம். சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மன தைரியம் அதிகரிக்க செய்யும். புதிய நட்புகள் கிடைக்கப்பெறும். இருந்தாலும் எதிலையுமே எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தடங்கல்கள் வரலாம். பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்க செய்யுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரணையோடு பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைச்சதை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகத்தில் நீங்கள் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. சிலருக்கு புதிய பதவி அப்படி இல்லைன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி நீடிக்குங்க. விருந்தினர்கள் வருகையும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணா அலையவும் நேரிடலாம். அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்ப நல்லதுங்க. எதுலேயுமே கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இரவு பகலாக கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரதாங்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் சில நேரங்களில் சுபபலன்களை தரும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனாலும் கேது மற்றும் சுக்கிரனினுடைய இணைவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா எதுலேயுமே கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே நேரம் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பணிகள் நிறைவடைய நீங்கள் அதிகமாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களது ஆலோசனைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். அப்படின்னாலும் எதுலேயுமே எச்சரிக்கையுடன் செயல்படுறது நல்லது. புதிய உறவுகள் புதிய நட்புகள் மத்தியில் தேவையில்லாத விஷயங்கள், குடும்ப ரகசியங்கள், அலுவலக ரகசியங்கள், தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் பெருசாக எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு உறவு முறையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் திடீரென்று உங்களுக்கு கோபம் வெளிப்படலாம். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண்
பேச்சு கேட்கவும் நேரிடலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் உண்டாக பெறுவீங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். இல்லை அதற்குண்டான முடிவுக்கு உண்டான தீர்வை நீங்கள் கண்டறியறதுல முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை சிறிதாக மாறவும் ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கி வேகம் பிடிக்க நீங்கள் கடுமையாக உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே நேரம் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் இருக்கிறது. சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவாங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. கோபத்தை குறைப்பது அவசியம். சகஜ நிலை இந்த காலகட்டத்தில் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். எதிலையுமே சற்று கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவக்கிரகத்தில் சூரியனையும் தீபமேற்றி வழிபடுவது அனைத்து வித நன்மைகளையும் உண்டாக்கும்.